எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த நாள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல நாளா அமைய நாமின்வி சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படி என்னன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷீர்குர்மா. இந்த ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்றது எங்க ரெசிபி சேனலை பாருங்க, ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. நாங்க என்ன பண்ணுன்றத உங்களுக்கு ஈவினிங் அப்லோட் பண்றோம். பாய் பாய். சிக்கன் 65 சூடாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சிக்கன் 65 சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே கர மொரன்னு உள்ள ஜூஸியா, அதாவது கிறிஸ்பி அண்ட் ஜூஸியாக இருந்துச்சு. கத்திரிக்காய் சட்னி அல்டிமேட். கத்திரிக்காய் சட்னி வேணும்னு கேட்டு என்கிட்ட பார்சல் வாங்கிட்டு போனாங்க. கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க பாப்பாவை பார்க்கறதுக்காக. பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு கிஃப்ட் வந்துச்சு. இது கத்திரிக்காய் சட்னி பார்சல் வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி பிரியாணி கடையில் வாங்கினாங்கன்னு நினச்சிட்டாங்க. இது ஷீர்குர்மா. இதோட ரெசிபியும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், லிங்கை கிளிக் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் செய்யுங்க. பாயசம் வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி உதிரியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த பிரியாணி ஸ்மெல், அந்த ரைஸ் போடும்போது அந்த ஸ்மெல் அப்படி தூக்குச்சுன்னா பார்த்துக்கோங்க. அல்டிமேட் மட்டன் பிரியாணி இன்னைக்கு நாம் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டுக்கு கொடுத்தோம், நாங்கள் சாப்பிட்டோம். வாழை இலையில் அந்த சூடான பிரியாணி போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பேச்சே இல்லை. பாருங்க, இலையில பிரியாணி, சிக்கன், அப்புறமா முட்டை, தயிர் பச்சடி, இது கத்திரிக்காய் சட்னி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் லாஸ்ட்டாக சாப்பிட்டு எல்லாருக்குமே கூட அது வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அப்புறம் அவ்வளோதான், மட்டையாயிட்டோம், தூங்கிட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டோம். இது தூங்குறதுக்கு முன்னாடி பாப்பா இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருந்தா. குட்டி பையன்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடணும். எப்படி சிரிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு தான் இந்த மாதிரி அப்பப்போ சிரிப்பா, ஆனால் வீடியோ எடுத்தா சிரிக்கவும் மாட்டான். இன்னைக்கு சூப்பரா சிரிச்சுட்டே இருந்தான். அம்மா ஜஸ்ட் சிரிக்கிற மாதிரி பண்ணாலே அவன் அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப என்னோட தம்பி வந்திருந்தான். அவனோட பொண்ணை கூட்டிட்டு, டாக்டர் பாருங்க, கியூட் டால், எங்க டால். அதுக்கப்புறம் ஆஷுவோட அப்பா இவர் வீடியோ எடுத்துக்கிட்டாரு, பாப்பாவோட ஃபோட்டோ. நாங்கள் அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டு இருந்துச்சோம். இப்போ இன்னும் ஈவினிங் கெஸ்ட்டு வருவாங்க, அவங்களுக்காக ஸ்வீட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளோதான். நாங்கள் ஸ்வீட்க்கு தான் ஈத் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி பண்ணீங்க? பிரியாணி இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு யாருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.